ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் 2 ஒர்க் புக் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இது டெக்ஸ்ட் புக் இல்லை. டெக்ஸ்ட் புக் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? இப்போ ஒர்க் புக் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் தான் டெக்ஸ்ட் புக் முடிஞ்சோன்னா ஒர்க் புக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம நல்லா டெக்ஸ்ட் புக் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த புக்கை. அதனுடைய சாப்டர்ஸ் தான் இதுலேயும் இருக்கும். எக்ஸ்ட்ராவான கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குற மாதிரி. அதான் பார்க்க போகிறோம். யூனிட் 1 ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ யூனிட் 2 ஃபுல்லாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 5th சாப்டர் ஃபேவரட் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் அப்சர்வ் பண்ணிட்டு இந்த டேபிளை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அவங்க வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன கேம், ஸ்கிப்பிங்கு, டென்னிகாட், ஹைட் அண்ட் சீக் அண்ட் த்ரோ பால்லாம் எத்தனை பேர் விளையாடுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து எழுதணும். த மோஸ்ட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் த கேம். மோஸ்ட்னா நிறைய. எந்த சில்ட்ரன்ஸ் வந்து எந்த கேமில் வந்து நிறைய சில்ட்ரன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஹைட் அண்ட் சீக். நெக்ஸ்ட்டு த லீஸ்ட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் கேம். லீஸ்ட்னால் ரொம்ப கம்மியாக, த்ரோ பாலில் தான் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதை நம்ம டிக் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், இங்கேயும் நம்ம பிக்சர் அப்சர்வ் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க அவங்களே. ட்ராயிங்கில், குரூப் சாங்கில், ஃபேன்சி ட்ரெஸ்லலாம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே நம்ம படிச்சுட்டு ஆன்சரை டிக் பண்ணணும். த காம்படிஷன் இன் விச் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பார்ட்டிசிபேட்டட். மோஸ்ட் வந்து நமக்கு ஸ்டிக் டான்ஸில் தான் நிறைய பேர் இருக்காங்க, அதான் நம்ம மோஸ்ட்டு. அதே மாதிரி இங்கே வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி காம்படிஷனில் லீஸ்ட் வந்து இதில் குரூப் சாங்கில் தான் லீஸ்ட்டு. அதை நம்ம டேக் பண்ணியிருக்கோம். த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் த ட்ராயிங் காம்படிஷன் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் த டேஷ் காம்படிஷன். ட்ராயிங் காம்படிஷனில் 8 பேர் இருக்காங்க. இதே மாதிரி 8 இன்னொரு காம்படிஷனில் இருக்காது. என்ன காம்படிஷன் கேட்குறாங்க? டான்ஸ் காம்படிஷன். டான்ஸை நம்ம டேக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது, நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் த டேஷ் காம்படிஷன் இஸ் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் who participated in the fancy dress competition. இங்கே நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் who participated in the ஏதோ ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அது வந்து லெஸ் தென் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் who participated in the fancy dress competition. இங்கே பாருங்கள், ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்குது 7. இதை விட லெஸ்ஸாக கம்மியாக இன்னொரு ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களாம். அது என்ன காம்படிஷன் தான் கேட்குறாங்க. சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அது என்ன காம்படிஷன், குரூப் சாங். இதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம். The number of children who participated in the group song competition is less than the number of children who participated in the fancy dress competition. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். டோட்டல் பண்டல்ஸ். இங்கே வந்து நம்ம இந்த ஸ்டோரி வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் டெக்ஸ்ட் புக்லேயே. அந்த ஸ்டோரி வந்து இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ட்ரம் ஸ்டிக் வச்சுட்டு ஒரு ஸ்டோரி. அருண் அண்ட் மலர் வென்ட் டு த கார்டன் வித் தர் ஃபாதர் டு பிளக் ட்ரம் ஸ்டிக். 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ட்ரம் ஸ்டிக் பிளக் பண்ண போகிறாங்க ஃபாதர் கூட. ஷால் வி பிளக் த ட்ரம் ஸ்டிக். நம்ம ட்ரம் ஸ்டிக் பிளக் பண்ணலாமான்னு ஃபாதர் கேட்குறாங்க. ஓகே டேடுன்னு சொல்கிறாங்க. ஐ வில் கலெக்ட் த ட்ரம் ஸ்டிக் ஃப்ரம் திஸ் ட்ரீ. நான் வந்து இந்த ட்ரீலேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அருண் சொல்கிறான். அதே மாதிரி மலர் வந்து நான் இந்த ட்ரீலேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாள். அப்புறம் போத் ஆஃப் தெம் ஸ்டார்டட் டு கவுண்ட் த ட்ரம் ஸ்டிக். தே கலெக்டட். 2 பேரும் அவங்க வச்சுருக்க ட்ரம் ஸ்டிக்கை என்ன பண்ணுறாங்க, கவுண்ட் பண்ணுறாங்க. இப்போ 10 என்ன பண்ணிக்கிறாங்க, பேண்டேட் போட்டிருக்காங்க, கயிறை வச்சு கட்டியிருக்காங்க. இங்கே 3 தனியாக வச்சுருக்கா. அப்போ டோட்டலாக அவள்கிட்ட 23 இருக்குது. இங்கே பாருங்கள், அருணோடது வந்து 3 பண்டல்ஸும் ஒரு தனியாக ஒரு 4 ட்ரம் ஸ்டிக் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கான். அப்போ 34. ஹவு மெனி ட்ரம் ஸ்டிக் டூ போத் ஹேவ் இன் டோட்டலாக எத்தனை வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டலாக இந்த இடத்துல 5 பண்டல்ஸ் இருக்குது. இங்கே தனியாக அப்படின்னு செக் பண்ணும்போது இவங்க 2 பேரும் செக் பண்ணும்போது இதில் 7 வரும். 3யும் 4ம் சேரும்போது 7. அப்போ 57 ட்ரம் ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு டிட் யூ கவுண்ட்? இது எப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா, என்கிட்ட ஆல்ரெடி 2 பண்டல்ஸ் இருந்துச்சு, வந்து அருண் கிட்ட 3 பண்டல்ஸ் இருந்துச்சு. ரெண்டையும் சேர்த்தா மொத்தமாக 5 பண்டல்ஸ். அப்போ 10 நாங்கள் பண்டல் பண்ணி வச்சுருந்தோம். அப்போ 5 10s. அதே மாதிரி ஒன்ஸ் வந்து என்கிட்ட தனியாக 3 இருந்தது, அருண்கிட்ட 4 இருந்துச்சு. அப்போ டோட்டலாக 7. அப்போ 7 ஒன்ஸ். அப்போ 57 அப்படின்னு அவள் சொல்கிறா. இங்கே என்ன சொல்கிறா, 5 பண்டல்ஸ் 10 ட்ரம் ஸ்டிக் அப்படின்னா 50. அதே தான் இங்கே வந்து if we add the 4 singles and I have the 3 that Malar has, we get 7. ஆல் டுகெதர் 50 + 7 57 அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எஸ் யூ ஆர் கரெக்டுன்னு அப்பா சொல்கிறாரு. இந்த இது வந்து நம்ம கிளியராக டெக்ஸ்ட் புக்லேயே படிச்சிருப்போம். இங்கே வந்து ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ட்ரா பீட்ஸ் அக்கார்டிங் டு த நம்பர்ஸ் அண்ட் ஃபைண்ட் த சம். இங்கே வந்து இந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து பீட்ஸை ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 5 பீட்ஸ் 10s 5 பீட்ஸ். 5க்கு இங்கே 3க்கு 3 இருக்குது ஒன்ஸில். அதே மாதிரி இங்கே 2க்கு 2,
இங்கே பாருங்கள் ஒன்ஸ்க்கு 1. ஸோ இது எல்லா பீட்ஸையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. ஸோ இங்கே எல்லாத்தையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ அந்த நம்பர்ஸை கவுண்ட் பண்ணி இந்த இடத்துலையும், இந்த நம்பரை கவுண்ட் பண்ணி இந்த இடத்துலையும் எழுதியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்மளை வரைய சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 இருக்குது. ஸோ 1. அடுத்து பாருங்கள் கீழே டென்ஸ்லேயும் இங்கே 7, 1 2 3 4 5 6 7. ஸோ அப்போ 7 + 1 வந்து டோட்டலாக 8. 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8. இங்கே அதே மாதிரி 2 இருக்குது. ஸோ இங்கே 1 2 3 4 இருக்குது. அப்போ டோட்டலாக 6 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள் இந்த இடத்துல 6, இங்கே வந்து 8. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது அதே மாதிரி இப்போ நமக்கு இந்த இடத்துல 1, இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இங்கே வந்து 1 2 3 4, இங்கே 1 2 3 4 5. ஸோ டோட்டலாக என்ன இருக்குது? மேலே எதுவுமே இல்லைன்னா இது A5 தான் இங்கேயும் வரும். புரியுதா? இது ரெண்டையும் சேர்த்தா 1 2 3 4 5, இங்கே 5 வரும் கம்ப்ளீட்டாக. 1, இங்கே 4 இருக்குது சேர்த்து வரைஞ்சோன்னா. ஸோ அப்போ இங்கே 5, இங்கேயும் 5. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு கவுண்ட் த பீட்ஸ், ரைட் த நம்பர் அண்ட் ஃபைண்ட் த சம். ஸோ இங்கே அதே மாதிரி பீட்ஸை கவுண்ட் பண்ணோம். 1 2 3 4. 4 10s, இங்கே வந்து 3 1s இருக்குது. அதே மாதிரி இங்கே 3 10s, 1 2 3 4 5, 5 1s இருக்குது. இப்போ 35. ஸோ 43 35 ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டலாக எத்தனை வருது? எத்தனை டென்ஸ் வருது பாருங்கள். மொத்த டென்ஸையும் கவுண்ட் பண்ணால் 7 10s. அதே மாதிரி சிங்கிள் பீட்ஸ் கவுண்ட் பண்ணாலும் நமக்கு 8 வரும். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே எழுதணும். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 6 10s, இங்கே 2 1s, இங்கே 1 2 2 10s, இங்கே 3 1s. ஓகேவா? ஸோ இப்போ டோட்டலாக 6, இங்கே 2 இருக்குது. ஸோ அப்போ டோட்டலாக இங்கே 8, இங்கே சிங்கிள் பீட்ஸில் நமக்கு 5 இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி 1 2 3 4 5. 5, இங்கே 1 இருக்குது. 5 1. 1 2 3 4. 4, இங்கே 2 இருக்குது. ஓகே, டோட்டலாக இப்போ கவுண்ட் பண்ணும்போது இங்கே 5 + 4 வந்து 9, இங்கே 1 + 2 வந்து நமக்கு 3. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது ரைட் த வேல்யூ ஆஃப் த காயின்ஸ் அண்ட் ஃபைண்ட் த சம். ஸோ இதனுடைய வேல்யூ எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஃபைண்ட் பண்ணோம். 10 + 10 எவ்வளோ? 20. இங்கே 10 + 10 20. ஓகே, ஸோ அப்போ 20 + 20 40. ஸோ அதே மாதிரி இங்கே 10 + 10 என்ன வரும்? 20. இங்கே 2 + 2 வந்து நமக்கு என்னது? 4. ஸோ 4ன்றதை நம்ம ஒன்ஸில் தான் எழுதணும். ஓகேவா? இப்போது இங்கே 0 + 4 வந்து நமக்கு 4. இங்கே 2 அப்படியே எழுதினோம். 0 இருந்துச்சுன்னா அந்த 4 அப்படியே எழுதிடலாம். இங்கே 2 அப்படியே எழுதியாச்சு. இங்கே பாருங்கள் அதே மாதிரி தான் நமக்கு 20, இங்கே 10 இருக்குது. ஸோ 10. ஸோ 0, இங்கே 3. 2 + 1 3. இங்கே பாருங்கள் 1 2 3 3 5s இருக்குது. 3 5 சேர்த்தோன்னா நமக்கு என்ன வரும்? 15 வரும். 5 + 5 10, 10 + 5 வந்து 15. இங்கே வந்து நமக்கு 10 வரும். ஸோ அப்போ எப்படி எழுதணும்? 15 10 ரெண்டையும் ஆட் பண்ணோம். அப்போ இந்த 5 + 0 5 தான் வரும். 1 + 1 வந்து 2. ஸோ டோட்டலாக 25 rupees. நெக்ஸ்ட்டு இங்கே ஆட். ஸோ இங்கே நம்ம எப்படி ஆட் பண்ணியிருக்காங்க? 3 + 0 3, 6 + 1 வந்து நமக்கு 7. ஸோ அதே மாதிரி 2 + 0 2, 7 + 1 வந்து நமக்கு 8. இங்கே 5 + 3. ஸோ 5 in the mind, 3 in the finger. ஸோ 5 ஆஃப்டர் கவுண்ட் பண்ணுங்கள். 6 7 8. ஸோ 8ன்னு வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 in the mind, 1 in the finger. ஸோ 2 ஆஃப்டர் நமக்கு என்ன வரும்? 3 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 7 in the mind, 2 in the finger. ஸோ 7 ஆஃப்டர் 8 9 வரும். இங்கே 3 in the mind, 1 in the finger. ஸோ 3 after 4. ஸோ 1 in the mind, 4 in the finger. ஸோ 1 after 2 3 4 5. 8 in the mind, 1 in the finger. ஸோ 8 after 9. இங்கே அதே மாதிரி தான் 5 + 3 8 தான் வரும். 6 + 1 வந்து 7. நெக்ஸ்ட்டு லெட்டஸ் ப்ராக்டிஸ். இந்த இடத்துல ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் வந்து நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்க. There are 26 tomato in the first plant. There are 33 in the second plant. How many tomatoes are there in the total plants together? So 26 first plantல இருக்குது, second plantல 33 இருக்குது. ஆட் பண்ணால் 6 + 3 வந்து 9, 2 + 3 வந்து 5. ஸோ அதே மாதிரி இங்கே 24 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கே இருக்காங்க? கிளாஸ் 2ல் இருக்காங்க. அதே மாதிரி கிளாஸ் 3ல் வந்து 33 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 4 + 3 வந்து 7, 2 + 3 வந்து 5. ஓகே, 57 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். இங்கே பிரியா கிட்ட வந்து 12 ஃப்ளவர்ஸ் இருக்குது. மதர் வந்து எக்ஸ்ட்ராவாக 7 ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்க. மதர் கேவ் ஹர் 7 more. ஸோ அப்போ 7 வந்து ஒன்ஸில் தான் எழுதணும். சிங்கிள் டிஜிட் இருந்தாலே நம்ம ஒன்ஸில் தான் எழுதணும். ஹவு many does she have now all together? ஸோ சேர்த்து எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. 2 + 7 வந்து நமக்கு 9. இந்த 1 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு கவிதா had 24 fruit. her friend gave her 15 more. how many fruits does she have in allன்னு கேட்குறாங்க. அப்போ 24 15 ரெண்டே சேர்க்கணும். 4 + 5 வந்து நமக்கு 9, 2 + 1 வந்து நமக்கு 3.
நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், இங்கே லைப்ரரி கொஷின். there are 82 books and 17 more were bought, how many altogether கேட்குறாங்க. ஸோ 82 இருக்குது, 17 எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, அப்போ எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. 2 + 7 வந்து 9, 8 + 1 நமக்கு 9, 99 புக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே லேர்னிங் செக். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். ஸோ கவுண்ட் த பீட்ஸ் அண்ட் ரைட் அண்ட் ஆட். ஸோ கவுண்ட் பண்ணிவிட்டு எழுதணும். 1 2 3 4. ஸோ 4 10s, 1 2 3 4 5, 5 ones. இங்கே 1 2 3, 3 10s, இங்கே 1 2 3 4, 4 ones. இப்போ ஆட் பண்ணால் 5 + 4 வந்து 9. டோட்டலாக கவுண்ட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல 5 + 4 வந்து 9 இருக்கும். ஸோ 4 + 3, 4 + 3 கவுண்ட் பண்ணி பார்த்தா 7 இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது ரைட் த வேல்யூ ஆஃப் த காயின்ஸ் அண்ட் ஆட். ஸோ காயின்ஸோடைய வேல்யூஸ் எழுதிட்டு ஆட் பண்ணோம். 1 2 3 4 5 6. ஸோ 6 10 சேர்த்தா 60. 1 2 3 4 5 6, 6 onesனா 6 rupees. ஸோ 0 + 6 6, 6 அப்படியே எழுதிடலாம். 66 rupees டோட்டலாக. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், 62 + 25. ஓகே, 2 + 5 வந்து நமக்கு என்னது 7, 6 + 2 வந்து 8. அதே மாதிரி 43 56. ஸோ 3 + 6 வந்து நமக்கு என்ன வரும் 9, 4 + 5 நமக்கு 9 தான். Next, Mary had 34 bangles. Her mother gave her 15 more. How many does she have now altogether? So 34, 15. So 4 + 5 என்னது 9. 3 கூட 1 சேர்த்தா 4. So 49 bangles. Next அடுத்தது how to measure. இங்கே வந்து நமக்கு 5 foot spans, 2 cupids, 5 paces, 4 hand spans இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹேண்ட் ஸ்பேன் அப்படி இருக்கும், கியூபிடு, அப்புறம் ஃபுட் ஸ்பேன், இது பேஸு. ஸோ இப்போ மேட்ச் த ஃபாலோயிங். இப்போ நம்ம இந்த நேமை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இது என்னது கியூபிட், இது என்னது நமக்கு ஹேண்ட் ஸ்பேன், இது வந்து நமக்கு பேஸ். ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு நம்ம கிளியராக டெக்ஸ்ட் புக்கு போடப்போவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இங்கே வந்து டிக் த அப்ரோப்ரியேட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் டு மெஷர் த லென்த் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கியூபிட் மெஷர்மெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த டேபிளில் மெஷர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த டிவியை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணலாம், கால் வச்சு மெஷர் பண்ண முடியாது, நம்ம கையை வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா, டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கார் வந்து நம்ம கையை வச்சு அளக்க முடியாது, கால் வச்சு தான் நம்ம அளக்க முடியும். ஸோ பேஸ் மெஷர்மெண்ட்டு. ஓகேவா, ஸோ பெருசாக இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து பேஸ் தான் எடுக்கணும். ஓகே, நம்ம காலை விட உயரமாக இருக்குது இல்லை சின்னதாக நம்மளால் அளக்க முடியாது இல்லாமல் கையே வச்சு யூஸ் பண்ணுவோம். கையிலே நம்ம ஹேண்ட்ஸ் பண்ணால் அது கியூபிடா அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், கலர் த பாக்ஸஸ் as per the length of the objects, count and write. இப்போ இங்கே பாருங்கள் 2 இருக்குது, 2 பாக்ஸ், அப்போ 2. இங்கே எத்தனை பாக்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7. ஸோ 7 பாக்ஸ் இருக்குது. இப்போ இந்த இதுக்கு நம்ம கலர் பண்ணணும். எல்லா பாக்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணணும், இது வரைக்கும் கலர் பண்ணணும் ஃபுல்லாக. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், இங்கே வந்து எத்தனை இருக்குது, 1 2 3 4. ஸோ 4 எழுதிடுங்க. ஸோ 4 பாக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். புரிஞ்சுதா, 4 பாக்ஸுக்கு நீங்கள் கலர் பண்ணுங்கள். என்ன கலர் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் அதே இந்த பாக்ஸ்லையுமே கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், கலர் த பாக்ஸஸ் as per the height. ஸோ ஹைட் ஆஃப் த டொமஸ்டிக் அனிமல், கவுண்ட் அண்ட் ரைட். ஸோ 1 2 3. ஸோ 3 போட்டிருக்காங்க, அந்த கலரை நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த கொம்பு வரைக்குமே நம்ம எடுக்கணும். அப்போ 1 2 3 4 5 6. ஸோ 6. ஸோ ப்ளூ கலர் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் நம்ம ஃபுல்லாக அதுக்கு நம்ம கலர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே இது வரைக்கும். ஸோ 1 2 3 4. ஸோ 4 இதுவுமே ப்ளூ கலர். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ளூ கலரில் நம்ம கலர் பண்ணிக்கலாம். நம்ம லேர்னிங் செக் படிக்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். டிக் த அப்ராப்ரியேட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் டு மெஷர் த லென்த் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த பென்சிலை எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம், கியூபிட் மெஷர்மெண்ட்டா இல்லை ஹேண்ட் ஸ்பேனா? ஹேண்ட் ஸ்பேனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், பென்சிலில் மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டிக் த அப்ராப்ரியேட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் டு மெஷர் த லென்த் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ரோப்போடைய லென்த் எதை வச்சு மெஷர் பண்ணுவோம், நம்ம கியூபிட்டை வச்சு மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கவுண்ட் த ஷார்ப்னஸ் அண்ட் ரைட் த லென்த் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட். 1 2 3 4. 4 ஷார்ப்னஸ் வந்து இந்த பவுச்சை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கலர் த பாக்ஸஸ் as per the length of the object, count and write. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கணும், கலர் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6. ஸோ 6 பாக்ஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல மெஷர் ஆகுது இந்த பெண்ணை மெஷர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் டிக் த கரெக்ட் ஆன்சர். த லென்த் ஆஃப் அ ரூம் கேன் பி மெஷர்ட் யூஸிங் அ ஃபுட் ஸ்பேன். ஸோ ஃபுட் ஸ்பேனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், லென்த் ஆஃப் த ரூம் மெஷர் பண்ணலாமா? எஸ், லென்த் ஆஃப் த ரூமை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், ரிமைனிங் பண்டல்ஸ். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே அருண் அண்ட் மலர் வெண்ட் ஹோம் வித் த ட்ரம் ஸ்டிக் தே ஹேட் கலெக்டட்.
ஸோ இங்கே வந்து நம்ம இந்த ட்ரம் ஸ்டிக் ஸ்டோரி கூட நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் சரியா. என்னென்னா 57 ட்ரம் ஸ்டிக் வந்து டோட்டலாக இருக்குது. ஓ இஸ் தட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. நாங்கள் 57 ட்ரம் ஸ்டிக் டோட்டலாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஷால் வி கீப் ஆல் த ட்ரம் ஸ்டிக் ஃபார் அவர் செல்ஃப், நம்ம எல்லாமே நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு. இல்லை நம்ம வந்து என்ன பண்ணோம், ரிமைனிங்கை நம்ம கொஞ்சம் வச்சுட்டு ரிமைனிங்கை ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. ஹவு many ட்ரம் ஸ்டிக் ஷால் வி டேக், எத்தனை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு. 25 நம்ம எடுத்தால் போதும்னு சொல்கிறாங்க. ஓகே ஷால் வி டேக் 25 ட்ரம் ஸ்டிக் ஃப்ரம் திஸ் அண்ட் கீப் them aside, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, from the 5 bundles of drumstick let us take only 2 bundles. ஸோ 5 bundles இருக்குது, அதில் 25 எடுக்கணும்னா 2 bundles எடுத்துக்கணும். ஸோ I have taken them, நான் 2 bundles எடுத்திருக்கேன் கையில். ஓகே then from the remaining 7 drumsticks that are not bundled let us take only 5. ஸோ பண்டில் பண்ணாமல் நம்மக்கிட்ட 7 இருக்குல்ல, அதில் 5 தனியாக எடுத்துக்கோ அப்படின்னு. ஸோ அதையும் எடுத்துடுறாவ, இந்த பையன் எடுத்துடுறான் 5. ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். 3 பண்டல்ஸும் இங்கே 2 தனியாக இருக்குது. அப்போ 32 வந்து நமக்கு ட்ரம்ஸ்டிக் வந்து பேலன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க பிரிச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து சப்ராக்ஷன் ப்ராப்ளம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது வந்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரிமைனிங் பீட்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே டோட்டலாக எத்தனை இருக்குது பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. இந்த பீட்ஸ் வந்து 4 இருக்குது. ஸோ 4ல் வந்து 3யை நம்ம க்ராஸ் பண்ணிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் 1 தானே இருக்குது, அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே 3ல் 1 மைனஸ் பண்ணால் நமக்கு 2 இருக்குது. கரெக்டாக 3 டோட்டலாக 3, அதில் 1 மைனஸ் பண்ணால் நமக்கு 2 இருக்குது. ஸோ அந்த 2 தான் இங்கே எழுதியிருக்கோம் ஆன்சராக. ஸோ அதே மாதிரி இங்கே எழுதணும். இப்போ டோட்டலாக 6 இருக்குது, அதில் 2 மைனஸ் பண்ணால் எவ்வளோ இருக்குது 4. இங்கே டோட்டலாக 5 இருக்குது. ஸோ 3யை மைனஸ் பண்ணால் என்ன இருக்குது நம்மக்கிட்ட 2 இருக்குது. நெக்ஸ்ட் டோட்டலாக இங்கே 6 இருக்குது. ஸோ 5 நம்ம மைனஸ் பண்ணோன்னா 1 தான் இருக்குது. ஸோ இங்கே 5 டோட்டலாக இருக்குது. ஸோ இதில் 2 மைனஸ் பண்ணோன்னா 3 இருக்குது பேலன்ஸ். இங்கே 8 இருக்குது. 8ல் 1 2 3 4 மைனஸ் பண்ணோன்னா பேலன்ஸ் 4 இருக்குது. ஸோ இங்கே 2 மைனஸ் பண்ணணும் டோட்டல் 7லேருந்து. ஸோ அப்போ பேலன்ஸ் 5 இருக்குது. கவுண்ட் பண்ணி பாருங்கள் 5 வரும். நெக்ஸ்ட்டு 5ல் 1 மைனஸ் பண்ணால் 4 இருக்குது. ஓகே. ஸோ இங்கே டோட்டலாக 9ல் 3யை மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அடிக்காமல். ஸோ நம்மக்கிட்ட 6 இருக்குது. அதே மாதிரி இங்கே 7ல் 6யை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே 3யை நம்ம 8ல் மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது 5 இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சப்ராக்ஷன் ப்ராப்ளம் போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் அண்ட் ஃபாலோயிங் பை யூஸிங் லைன்ஸ். ஸோ லைனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் சப்ராக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே 6க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 6 வரைஞ்சிருக்கோம். ஸோ அதில் 4யை சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 பேலன்ஸ் 2 இருக்குது, 2 எழுதியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே 4. ஸோ 4க்கு 4 லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம். அதில் 2வை க்ராஸ் பண்ணால் பேலன்ஸ் 2 இருக்குது, 2 எழுதியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்மளை இங்கே கீழே போட சொல்கிறாங்க. இப்போ போடலாம். ஃபஸ்ட்டு 8 இருக்குது. 1s தான் ஃபஸ்ட்டு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8ல் 1 வந்து நம்ம என்ன பண்ணணும் அடிச்சிடணும். ஸோ 1 அடிச்சிட்டோன்னா எத்தனை இருக்குது பேலன்ஸ் 1 2 3 4 5 6 7. ஸோ 7 இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது 1 2 3 4 5 6 7. ஸோ 7ல் 1 2 3 4 அடிச்சிட்டோன்னா நம்மக்கிட்ட 1 2 3 இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே 6 இருக்கா. ஸோ 6 1 2 3 4 5 6. 6ல் 5 அடிச்சிடணும் நம்ம. ஸோ 1 2 3 4 5. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது 1 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 9 1 2 3 4 5 6 7 8 9. 9ல் 6யை க்ராஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6. ஸோ அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட 3. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாம். ரைட் த வேல்யூ ஆஃப் த காயின்ஸ் ப்ரைஸ் ஆஃப் த ஐட்டம்ஸ் அண்ட் ஃபைண்ட் த ரிமைனிங் அமௌண்ட். இப்போ டோட்டலாக அவங்க வந்து ஒரு கடைக்கு வந்து 15 rupees எடுத்துகிட்டு போகிறாங்க. 10 + 5 வந்து நமக்கு 15 rupees. ஸோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் 12 rupeesக்கு இந்த ஃப்ரூட் வாங்கிறாங்க. அப்போது பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 15ல் 12 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும் 12லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள் 13 14 15. ஸோ அப்போ 3 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ பேலன்ஸ் நம்ம 3 rupees அவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம இங்கே போடணும். 5 + 2 + 2 எவ்வளோ வருதும் 5 + 2 சேர்த்தோன்னா 5 + 2 7 7 + 2 நமக்கு 9. ஸோ 9 rupees எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் 8 rupeesக்கு பென் வாங்கிடுறாங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 9ல் 8 போச்சுன்னா. ஸோ 8 ஆஃப்டரில் கவுண்ட் பண்ணுங்கள். 9 வர வரைக்கும் 1 தான் இருக்குது. ஸோ 8க்கு அப்புறம் 9 ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ 9 வந்து வரத்துக்கு ஒரு நம்பர். இது இப்படி தான் சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் அது இங்கே பாருங்கள் 10 + 5 15 15 + 2 வந்து நமக்கு 17. ஸோ 17 rupees எடுத்துகிட்டு போகிறாங்க. 13 rupeesக்கு அந்த விசில் வாங்கிடுறாங்க. அப்போ 13 ஆஃப்டர் கவுண்ட் பண்ணுங்கள். 17 வர வரைக்கும் 14 15 16 17. டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது 4. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே 3 10 எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போனா 30.
ஸோ 30ல் 17 ருபீஸ்க்கு பால் வாங்கினா எவ்வளோ இருக்கும் டோட்டலாக? இப்போ 17 ஆஃப்டர் கவுண்ட் பண்ணுங்கள். 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது? இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ 13 தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். சப்ராக்ட் அண்ட் ரைட்டு. ஸோ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதணும். 6ல் 4 மைனஸ் பண்ணால் 2, 6ல் 3 மைனஸ் பண்ணால் 3. அதே மாதிரி 9 ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க. ஃபிங்கர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 9 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு 3 ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பேலன்ஸ் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்கும்? 6 ஃபிங்கர்ஸ் இருக்கும். இங்கே 4ல் 2 மைனஸ் பண்ணிங்க. 4 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மக்கிட்ட 2 ஃபிங்கர்ஸ் இருக்கும். அதே மாதிரி 7ல் 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 5, 5ல் 4 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 1. இங்கே 5ல் 1 மைனஸ் பண்ணால் 4 இருக்கும். ஸோ 8ல் 3 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 5 இருக்கும். இங்கே 8ல் 5 மைனஸ் பண்ணால் 3 இருக்கும். 4ல் 2 போச்சுன்னா 2 தான். இங்கே 2ல் 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 1, 5ல் 3 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 2. சரி, அதை நீங்கள் எல்லாமே ஃபிங்கர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது லெட்டஸ் ப்ராக்டிஸ். ஃபைண்ட் த ஆன்சர். இதோடைய ஆன்சர் வந்து நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள், ஒரு கார்டனில் 37 ப்ளூம்டு ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது. அவுட் ஆஃப் தீஸ் கயல் பிளக்டு 15. ஸோ 15 ஃப்ளவர்ஸை கயல் பிளக் பண்ணிடுறா. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் 37ல் 15 ஃப்ளவர்ஸ் அவள் எடுத்துடுறா. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அந்த கார்டனில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 7ல் 5 போச்சுன்னா 2, 3ல் 1 போச்சுன்னா நமக்கு 2. ஸோ இதே மாதிரி நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இங்கே 30, இதில் 30 ருபீஸில் 20 ருபீஸ்க்கு இந்த புக்கு வாங்கிடுறாங்க. அப்போது பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் ரிமைனிங்னு கேட்குறாங்க. அப்போ 0க்கு 0, 0, 3ல் 2 போச்சுன்னா நம்மக்கிட்ட 1. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். அமுதா ஹேட் 39. ஸோ அமுதா கிட்ட 39 இந்த மாதிரி வண்டி இருக்குது. ஷீ கேவ் 18 டு ஹர் எங்கர் பிரதர். எங்கர் பிரதருக்கு 18 கொடுத்துட்டா. அப்போ ரிமைனிங் அவகிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 9ல் 8 போச்சுன்னா நம்மக்கிட்ட 1, 3ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 2 இருக்கும் பேலன்ஸ். ஸோ தேர் வேர் 13 ஸ்விம்மிங் இன் அ பாண்ட். 13 டக்ஸ் வந்து ஸ்விம் பண்ணுது அந்த பாண்டில். சம் மோர் டாக்ஸ் ஜாயின்டு தெம். ஸோ 13 கூட எக்ஸ்ட்ராவாக சில டக்ஸ் ஜாயின் பண்ணுது. த டோட்டல் நம்பர் ஆஃப் டக்ஸ் பிகம் 25. டோட்டலாக எவ்வளோ வந்துருச்சு? 25 வந்துருச்சு. ஸோ ஹவு மெனி டக்ஸ் ஜாயின்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 25 டக்ஸ் டோட்டலில் இந்த ஆல்ரெடி ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருந்த டக்ஸை மைனஸ் பண்ணிட்டா எவ்வளோ வந்து புதுசாக ஜாயின் பண்ணிடுச்சுன்னு நமக்கு தெரியும். அப்போ 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2, 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1. ஸோ 12 டக்ஸ் தான் எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள். தேர் வேர் 64 பால்ஸ் இன் எ ஷாப். அதில் 23 வந்து சோல்டு, 23 வித்துடுச்சு. அப்போ இந்த ஷாப்பில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. 4ல் 3 போச்சுன்னா நமக்கு 1, 6ல் 2 போச்சுன்னா நமக்கு 4. ஸோ 41 இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது லேர்னிங் செக். ஆன்சர் த ஃபாலோயிங். சப்ராக்ட் அண்ட் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரிமைனிங் பீட்ஸ். ஸோ இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஃபஸ்ட்டு டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அடித்தது எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7, 1, 2, 3, 4, 5. ஸோ 5 டோட்டலாக இவ்வளோ இருக்குது. ஸோ இப்போ இதில் எவ்வளோ க்ராஸ் பண்ணியிருக்காங்க? 1, 2 ஒன்ஸையும் 10ஸில் வந்து நமக்கு 3 க்ராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 5ல் 3 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்குது பேலன்ஸு? சாரி, 5ல் 2 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது நமக்கு இந்த இடத்துல? 3 இருக்குது. ஓகேவா? இது வந்து 3 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், 10ஸில் 4 இருக்குது நமக்கு. ஸோ இது வந்து 4 இருக்குது. ஸோ 4 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது ஃபைண்ட் த ரிமைனிங் அமௌண்ட்டு. ஸோ இந்த ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டலாக இவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே 1, 2, 3, 4 10ஸும் 1, 2, 3, 4, 5 ஒன்ஸும் இருக்குது. இங்கே 1, 2 10ஸும் ஒன்ஸ் வந்து நமக்கு 3 இருக்குது. ஸோ இப்போ 45 ருபீஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. 23 ருபீஸ் செலவு பண்ணிடுறாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ இது எப்படி போடலாம்? ஈஸியாக கூட இப்படி கூட போடலாம். இப்போ 2 10ஸா, இந்த 2 10ஸை இங்கே கேன்சல் பண்ணிவிடுங்க. இங்கே 3 ஒன்ஸ் இருக்கா? 1, 2, 3 இருக்கா? இங்கே 3யை கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ எவ்வளோ இருக்குது? டோட்டலாக 2 இருக்குது. 2 10ஸும் 2 ஒன்ஸும் இருக்குது. அப்போ 22 தான் இதனுடைய ஆன்சர். புரியுதா? ஸோ இவ்வளோ காசு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இவ்வளோத்தையும் நம்ம செலவு பண்ணிடுறாங்க. அப்போ கடைக்காரருக்கு போயிடுச்சு. இந்த அமௌண்ட் வந்து நமக்கு கடைக்காரருக்கு போயிடுச்சு. ஸோ இதை நம்ம அடிச்சிட்டோன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அது நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ 22 தான் நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அடுத்தது சப்ராக்ட் 87 மைனஸ் 41. ஸோ 87ல் 41 மைனஸ் பண்ணோம். அப்போ 7ல் 1 போச்சுன்னா 6, 8ல் 4 போனால் 4. நெக்ஸ்ட்டு 40 + 3 நமக்கு 70. இப்போது இந்த 30 கூட 40யை சேர்த்தாலுமே நமக்கு 70. ஸோ எப்படி எழுதினாலுமே 30 + 40நாலும் 40 + 30நாலும் நமக்கு 70 தான். ஸோ இந்த 70ல் ஒரு நம்பர் 40யை மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் இருக்க அந்த 30 தான் நமக்கு ஆன்சராக வரும்.
ஸோ அதே மாதிரி இந்த 70 கூட இந்த 30 ஒரு நம்பரை மைனஸ் பண்ணாலும் நமக்கு 40 தான் திரும்ப ஆன்சராக வரும். 40 மைனஸ் பண்ணால் 30 ஆன்சராக கிடைக்கும். 30 மைனஸ் பண்ணால் நமக்கு 40 ஆன்சராக கிடைக்கும். ஸோ அதை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். சரியா? ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணுறோம், என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரால் ஏதாவது ஒரு நம்பரை மைனஸ் பண்ணாலும் பேலன்ஸ் இருக்கிறது தான் அந்த நம்பர், அதோட ஆன்சர். ஓகேவா? In a shop there were 58 toy. If 34 were sold, how many toys are left? ஸோ 58 இருக்குது, 34 வந்து விற்றுருச்சான். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 8ல் 4 போனால் 4, 5ல் 3 போனால் 2. ஸோ அப்போ 24 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான் இந்த சாப்டரு. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.